உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 6 மந்த்லேருந்தே இந்த பொடி வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பனானா தான். இதை வந்து நமக்கு வந்து காயாக தான் தேவை, பழம் வந்து தேவையில்லை. காயாக வந்து வாங்கிட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து வெட்டணும். வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து இப்போ 6 மந்த்லேருந்தே இதை வந்து கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது வந்து. இதில் வந்து நிறைய நார்ச்சத்து, அப்புறம் வந்து நிறைய மெக்னீஷியம், அப்புறம் டயஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து. அப்புறம் நல்லா வந்து குழந்தைங்க வந்து நல்லா புசு புசுன்னு ஆயிடுவாங்க இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா. நல்ல ஒரு வெயிட் கெயின் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். குட்டி பிள்ளைங்க தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாமே சாப்பிட்லாம். இந்த பொடி வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிட்டு வெயிலில் வந்து நல்லா 2 நாள் காய வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பொடி வந்து கிடச்சிரும். நல்லா அந்த மாதிரி குட்டியை வெட்டிட்டு நல்லா ட்ரை பண்ணணும். நல்லா வெயிலில் வந்து நல்லா நம்ம வந்து இப்படி அமுக்கணும் அப்படின்னா அப்பளம் நொறுங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். அப்புறம் அதை மிக்சியில் வந்து பொடிச்சிட்டு அப்புறம் சளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பொடி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஏலக்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.